கச்சேரி அன்னைக்கு ரொம்ப விசில் அடிக்கிறானுங்க பசங்க, நம்ம பசங்க வந்துட்டாங்க. கச்சேரி அப்போ நம்ம ஊர் பசங்க வந்து விசில் அடிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இசைஞானி இளையராஜா சார் அவர்கள் ஜாலியா ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சதுல அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ல தான் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு. லண்டன்ல சிம்பனி சாதனை படைச்சு திரும்பி இருக்கிற நம்ம இசைஞானி இளையராஜா சார் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் மீட் பண்ணிருக்காரு. இந்த வீடியோவை மு க ஸ்டாலின் சார் அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்லயும் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த இவங்கலாம் ஆர்கெஸ்ட்ரா அங்கே இருக்கிறாங்க. ஆமா, ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராங்கிறது வந்து பக்கிங்ஹாம் பேலஸோட ஆர்கெஸ்ட்ரா. நோட்ஸ் வந்து கரெக்டா 12 hours பிராக்டிஸ்லயே இருக்காங்க. ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன், ராயல் காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன், இந்த மாதிரி காலேஜஸ், மியூசிக் காலேஜஸ்ல அவன் வந்து கிரேடு பாஸ் பண்ணி அந்த எது போட்டாலும் வாசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கிறவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா எடுப்பாங்க. ஆனா அவ்வளவு தூரம் அந்த மியூசிக்கை வந்து உள் வாங்கிட்டு நல்லா பிரமாதமா கச்சேரி அன்னைக்கு ரொம்ப விசில் அடிக்கிறானுங்க பசங்க, நம்ம பசங்க வந்துட்டாங்க. இசைஞானி அவர்களுடைய பயணத்துக்கு அப்புறமா வாழ்த்திய என்ன நேர்ல சந்திச்சு நன்றி கூறி இருக்காரு. அவருடைய அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவு பண்ணியிருக்கோம். ராஜாவுடைய இசை ராஜ்யத்துல வாழும் ரசிகர்களுடைய பங்கேற்போடு இந்த விழா சிறக்கும் அப்படின்னு ஒரு ஹாப்பியான நியூஸையும் சொல்லியிருக்காரு. லண்டன்ல அந்த சிம்பனி எப்படி எல்லாம் போச்சு, என்ன மாதிரி இசை கலைஞர்கள்லாம் பங்கேற்றாங்க, ரசிகர்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை இளையராஜா சார் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் சிரிச்சு பேசியிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. கச்சேரி அன்னைக்கு ரொம்ப விசில் அடிக்கிறானுங்க பசங்க, நம்ம பசங்க வந்துட்டாங்க.